ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன ஒரு அட்டகாசமான vlog. என்னாலேயே நம்பவே முடியல, இந்த மாதிரி சென்னையில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான தரமான இடம் தான் அது. அதாவது மண்ணடியில் ஒரு குட்டி பெட் வேர்ல்டே இருக்குது. அங்கே இல்லாத பெட்ஸே கிடையாது. அவ்வளோ அவ்வளோ அழகாக க்யூட்டாக அருமையான எல்லா வகையான பெட்ஸு. எனக்கு எல்லா பெட்ஸோட பேரெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸு சூப்பராக க்யூட்டாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் லைக் பேரட்லாம் வேறு வேறு டைப்பில் ரொம்பவே அழகாக மயில் மாதிரிலாம் பேரட் இருக்குங்க. அது கேட்டால் அது ஏதோ பேர் சொல்கிறாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி பேரட்லாம் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ சுட்டியாக கூட இருக்குது. அப்புறமா எலி மாதிரிலாம் குட்டியாக இருக்குது. அதெல்லாம் கூட அழகாக அந்த கண்ணெல்லாம் நல்லா பெருசு பெருசாக அழகாக இருக்குது. அந்த மாதிரியான அவங்க கையில் விட்டோன்னே ஷோல்டரில் போயிட்டு உட்காந்துக்குது. அந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் இருக்குது அந்த டாக்லேயே. அப்புறம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ். அப்புறம் இங்கே ஃபிஷ் பார்த்திங்கன்னா நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ ஃபிஷ் வெரைட்டிஸ். அதுவும் இல்லாமல் கலர்ஃபுல்லாக இவ்வளோ ஃபிஷ் வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்ட்டு பார்க்க தோணுது. அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டிங்கன்னா பைசா இருந்தால் போதுங்க. சூப்பராக நமக்கு பிடிச்ச ஒரு பெட்டை வாங்கிட்டு வந்துடலாம். கேஜ் எல்லாமே அங்கேயே அவைலபிள். அண்ட் அதோட ஃபுட்ஸ் எல்லாம் வெரைட்டி ஃபுட்ஸ் என்னெல்லாம் ஒவ்வொன்றும் சாப்பிடுவாங்களோ, எந்தெந்த பெட் எந்தெந்த ஃபுட் சாப்பிடுவாங்களோ எல்லாமே அவைலபிள். அண்ட் இந்த மார்க்கெட் வீக்லி ஒன்லி சண்டேயில் மட்டும்தான், மற்ற டைம்லலாம் கிடையாது. ஒன்லி சண்டேயில் மட்டும்தான் சென்னையில் மண்ணடின்ற இடத்துல இந்த மார்க்கெட் இருக்குங்க. ரொம்பவே அழகுங்க. எவ்வளோ அழகுனா அவ்வளோ அந்த அந்த பறவைங்கள்லாம் பார்க்கும்போது அப்படியே சூப்பராக இருக்குது. லவ் பேர்ட்ஸில் இவ்வளோ கலர்ஃபுல் வெரைட்டிஸ் ஆஃப் லவ் பேர்ட்ஸு இப்போ தான் பார்க்குறேன். அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் அவர் தான் கூட்டிகிட்டு போனாங்க. வா, உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் ரொம்பவே சுட்டியாக இருக்குங்க. ரொம்ப சுட்டி, அவ்வளோ நல்லா இருக்குது. சில பேர்லாம் அதுவும் இல்லாமல் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அண்டு நம்ம கையிலலாம் அந்த வெண்டாஸ் நம்ம கையிலலாம் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குமே ஆசையாக இருந்தது. அண்ட் லவ் பேர்ட்ஸு அண்டு இந்த மாதிரியான பறவைகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே கண்ணே அப்படியே கொள்ளலை, அவ்வளோ அழகுங்க. எல்லா கேஜோடு தராங்க. சூப்பராக கலர்ஃபுல்லாக வெரைட்டியாக ரொம்பவே அழகாக இருந்தது. நிறைய பேர்ட்ஸ் இருந்தது. அண்டு இந்த பப்பீஸ்லாம் இருந்தது. அண்டு கேட்ஸோட வெரைட்டி, லைக் என்ன சொல்லுவாங்க, ஒரு கேட் இருக்குமே புஷ்ஷியாக நல்லா, அந்த கேட்டெல்லாம் ஸ்னோபில், அந்த ஒரு இங்கிலீஷ் படத்தில் வந்திருக்கோங்களே, அது என்ன கேட்டுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஸ்னோபில் மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அந்த கேட்டு. அப்புறமா நிறைய ஜென்ஸ் எக்கச்சக்கம் பாருங்கள். கேஜெல்லாம் வாங்கிட்டு, பேர்ட்ஸ் வாங்கிட்டு, அதுக்கு தேவையான கேஜ், அதுக்கு தேவையான ஃபுட் பாருங்கள். எல்லாருமே பைசா இருந்தால் சூப்பர் டூப்பருங்க, செம்மையாக இருக்குங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் அவங்க கோழி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுதான் நாங்கள் வாங்கினோம். அண்டு எனக்குமே இந்த பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறது ரொம்ப 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 ஆசைங்க. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணணும். எல்லாருமே பிஸியாக இருக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ வீட்டில் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுறாங்க, பசங்க காலேஜ் போயிடுறாங்க. ஸோ நம்ம ஒண்டினா எப்படி பெட்ஸ் எல்லாம் நம்ம கேர் எடுத்துக்கணும். ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்குமே ஆசை ஒரு பப்பி வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் அதை செய்வேன். அண்டு அதுக்கு நிறைய குட்டீஸ்லாம் இருந்தாங்க. அவங்க தான் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருந்தாங்க. அண்ட் அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே ஆர்வமாக இருந்தாங்க. நமக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கூட அங்கே ப்ரிப்பேர் பண்ணி விற்கிறாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் கூட அங்கே அவைலபிளாக இருக்குது.
நீங்களும் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டா போய் இந்த மண்ணடி ஆண்ட போய் பாருங்கள். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். பாருங்கள், சூப்பரான எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பூனை ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. அவ்வளோ பியோர் ஒயிட்டு, சூப்பராக இருந்தது. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னுடைய vlogs, என்னுடைய எல்லா வீடியோஸும் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். என்ன மாதிரியான ஹோம் மேக்கருக்கு உங்களோட சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அப்போ தான் நாங்கள் நிறைய வீடியோஸ், நாங்களுமே வந்து வெளி உலகத்துக்கு போய் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணி உங்கள் கண் முன்னாடி வரப்பிரசாதமாக கொடுக்க முடியும். ஏன்னா எனக்குமே ஒரு எந்துவாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பயங்கர அழகுங்க. எவ்வளோ நல்லா இருக்குது, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஃபுல்லாக இந்த பறவைகள் அந்த பக்கம் தான் நான் சுற்றிட்டே இருந்தேன். ஸோ ஆனால் நிறைய பேர் வாங்குறவங்க ரொம்ப டெஸ்ட் பண்ணி நிறைய தெரிஞ்சிருக்கு போல் அவங்களுக்கு எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு பெட்ஸையும் நான் பார்க்கும்போது ஆக்சுவலாக எனக்கு அந்த அளவுக்கு இந்த பெட்ஸோட நாலேஜ் அவ்வளோவா கிடையாது. ஸோ இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே என்ன சொல்கிறாங்களோ அதை வாங்கிடுவோம். பட் நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு 90% அங்கே வரவங்க எல்லாருமே அதை பார்த்து அந்த பெட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா. வாட் எவர் இட் இஸ், லைக் பேர்ட்ஸோ இல்லை பப்பீஸோ இல்லை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, என்னவோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குறாங்க. அவங்களுக்கு நான் ஆக்சுவலாக வாங்குகிற இடத்துல பார்த்தேன், ஒருத்தருக்கு வந்து பூனை ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த பூனையை வந்து வாங்குறதுக்குள்ளே அவர் டெஸ்ட்லாம் பண்ணார். அது பண்ணிட்ட உடனே அது அவருக்கு ஓகே, அது ஏதோ சம்திங் இதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பூனை வாங்கினார். ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி, அதனால் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பார்த்து நல்லபடியாக வாங்கிக்கோங்க. ஆனால் பாருங்கள், எவ்வளோ அழகுங்க, கொட்டி கிடக்குது, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸலண்ட்டாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு அப்படியே ஆசையாக இருந்தது. அவ்வளோ அழகு. இந்த மாதிரி வாரம் வாரம் போயிடணும் அப்படின்ற மாதிரி என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுங்க. நீங்களும் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை மாதிரி இடத்துக்கு இது வரைக்கும் போகாதவங்க ப்ளீஸ் நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். அவ்வளோவே அழகுங்க. என்ன பெட் வேணுமோ அங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம பார்கெயின் பண்ணால் கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு ப்ரைஸ் ஒரு 1000 ருபீஸ் சொல்கிறாங்க. அண்ட் நம்ம ஏதாவது கம்மி பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு 200 ருபீஸ் அவங்க கம்மி பண்ணி நல்லா அஃபோர்டபுளாக கொடுக்குறாங்கங்க. சூப்பராக இருக்குது. எல்லா பெட்ஸும் பெரும்பாலும் வந்து நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா தெரிஞ்சவங்க இன்னும் நல்லா அதை வந்து ஆராய்ஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான ஃபுட்ஸ் நம்ம வந்து இப்போ அவ்வளோ ஏர்லி மார்னிங் இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் லைக் ஒரு 7 இருந்து ஒரு 6 இருந்தே இங்கே வந்து பெரிய ஒரு பரபரப்பாகிடுது இந்த இடம். ஸோ அந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா நல்லா உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்கள் கண்ணுக்கு ஒரு நல்ல விருந்து கிடைக்கிற மாதிரி அவ்வளோ எல்லா விதமான பெட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். ஸோ விண்டோ ஷாப்பிங் கூட பண்ணலாம். ரொம்பவே அழகுங்க. பைசா வேணுன்ற அவசியம் இல்லை. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சா நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேன். எனக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணிவிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை பண்ணுங்கள், அது போதும். அதுவும் இல்லாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஒரு தம்ஸ் அப் பண்ணிங்கன்னா இன்னுமே சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ வயசானவங்க, பாட்டிங்க, அந்த கிராமம் சைட்லேருந்து நிறைய பேர் வராங்க. சூப்பராக எக்ஸலண்ட்டாக அந்த நாட்டுக்கோழி. அண்ட் எனக்கு தெரியல, உண்மையிலே வெரைட்டிஸ் ஆஃப் கோழிங்க இருக்குது, அப்புறம் வாத்துங்க, எல்லா வகையிலையும் இருக்குங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் சண்டை சேவல். ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டில் அவங்க வாங்கினாங்க. அவருக்கு இந்த சண்டை சேவல்னால் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள், எக்ஸலண்ட்டாக. இந்த சேவல் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். சூப்பராக. அதுவுமே அவங்களுக்கு வந்து சேவல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கிடுவாங்க.
ஸோ வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி வாங்குறாங்களோ இல்லையோ அவங்க மட்டும் போயிடுவாங்க. ஸோ இந்த வாட்டி நான் வந்தே ஆகுவேன். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எக்ஸலண்ட்டாக இருந்தது. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் நான். ஏன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் வீட்டுக்கு நம்ம சண்டே சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ ஒரு மட்டன், சிக்கன் அண்ட் ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாமே அங்கே இருக்குங்க. நீங்கள் சண்டே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டேவாக அமைஞ்சிடும். அண்ட் இந்த கலர் கோழிங்கெல்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கோம். ஸோ இதுவுமே அங்கே இருக்குது. சூப்பராக இருக்குது. அங்கே முயல் பாருங்கள் எவ்வளோ அழகு. அதான் சொல்கிறேனுங்க, அங்கே போயிட்டிங்கன்னா நம்ம கண்ணை நம்மளே நம்ப முடியாது. ஒரே இடத்துல இத்தனையும் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் அங்கே இருக்கிறவங்க கூட அவ்வளோ ஸ்வீட்டுங்க. நம்மளுக்கு தேவையான ப்ரைஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக, அதாவது அந்த பொருளுக்கு என்ன விலையோ அதுக்கேற்ற மாதிரியான விலையை நம்மளுக்கு தராங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு பைசா தாங்க வேணும். விண்டோ ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்டேயும் பெட்ஸ் ஏதாவது இருக்குது, நீங்கள் அது வந்து விற்கணும் அப்படின்னா கூட இங்கே ஒரு நல்ல பிளேஸுங்க. ஸோ நீங்களும் இங்கே போயிட்டு உங்கள் பெட்ஸு லைக் பெட்ஸ் எல்லாம் வந்து ப்ரீட் இருக்கும் இல்லைங்களா, அந்த பெட்ஸ்லாம் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சோல் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு டைம், அதாவது சண்டே மட்டும் உங்ககிட்ட என்னென்ன பெட்ஸ் இருக்கோ தெரியாதவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சென்னையில் இருக்க எல்லாருக்குமே இந்த ஏரியா பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் கையில் அந்த மாதிரி ஏதாவது க்யூட்டான பெட்ஸ் எல்லாம் இருந்தால் ஸோ இங்கே வந்து நீங்கள் விற்கலாம். சூப்பராக இருக்கும். அண்ட் எல்லாமே இதை பாருங்கள், எல்லாமே லேடீஸ் ஜென்ட்ஸு எல்லாருமே சூப்பராக கூட்டம் கூட்டமாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அந்த டாக்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஆனால் இது பாருங்கள், ஸ்னோபல் மாதிரி நல்ல ஒரு குண்டா அவ்வளோ அழகாக எவ்வளோ கலரில் இருக்குங்க. இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ அழகுங்க, செம்மையாக இருந்தது. அண்டு சேவலுங்க ரொம்ப அழகு பாருங்கள். குட்டீஸ் தாங்க ரொம்ப இது ஆர்வப்பட்டு வந்து எவ்வளோ அழகாக பார்க்குறாங்க. அண்ட் மறக்காமல் நீங்கள் குட்டீஸை கூட்டிகிட்டு வாங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த மாதிரியான பெட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு நாலேஜ் க்ரியேட் ஆகும். அவங்க ரொம்ப குஷியாகிடுவாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்களோ இல்லையோ இங்கே வந்து ஒன்ஸ் இன் அ வீக், எப்போயாவது மந்த்லி ஒன்ஸ்னால் கூட்டிகிட்டு வந்து காட்டிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வரப்பிரசாதம் குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க எங்களுக்கே இவ்வளோ பிடிக்கும் போது குட்டீஸ் எவ்வளோ ஒரு ஆவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அண்டு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பாருங்கள், கேஜெல்லாம் உட்டன் கேஜ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேஜஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குங்க. எக்ஸலண்ட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் உங்களுக்கும் ஏதாவது தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு.